மனைவியின் அண்ணன் மனைவியுடன் கள்ளக்காதல். திருமணம் செய்து வீட்டிற்கு அழைத்து வந்த கணவன். மனைவி விஷம் குடித்து தற்கொலை. கணவனை கைது செய்து போலீசார் விசாரணை. எங்கே நடந்தது இந்த சம்பவம்? திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த சின்னா கவுண்டனூர் பகுதியைச் சேர்ந்தவர் அருள் பாண்டியன். இவர் அதே பகுதியைச் சேர்ந்த அம்மு என்பவரை கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு காதல் திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 8வது மற்றும் 7வது படிக்கும் 2 ஆண் பிள்ளைகள் உள்ளனர். இந்நிலையில் அம்முவின் அண்ணனான பிரசாந்த் என்பவருடைய மனைவி முத்துலட்சுமிக்கும் அருள் பாண்டியனுக்கும் நீண்ட நாட்களாக கள்ள தொடர்பு இருந்து வந்துள்ளது. இதன் காரணமாக கடந்த 2.5 வருடங்களுக்கு முன்பு அருள் பாண்டியனும் அம்முவின் அண்ணன் மனைவி முத்துலட்சுமியும் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்டு ஆதியூர் பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வந்துள்ளனர். இதனையடுத்து முத்துலட்சுமியின் கணவர் பிரசாந்தும் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். இந்நிலையில் அம்மு வாட்டர் கம்பெனியில் வேலை செய்து தான் சேமித்த பணத்தை வைத்து தனியாக வீடு ஒன்றை கட்டி உள்ளார். இதனை அறிந்த அருள் பாண்டியன் சொந்த வீடு இருக்கும் பொழுது எதற்காக நாம் வாடகை வீட்டில் இருக்க வேண்டும் என கருதியுள்ளார். இதனையடுத்து அருள் பாண்டியனும் அவருடைய 2வது மனைவி முத்துலட்சுமியை அழைத்து கொண்டு சின்னா கவுண்டனூர் பகுதியில் உள்ள சொந்த வீட்டிற்கு வந்து உள்ளார். இதனால் வாக்குவாதம் முற்றி அடிதடி ஏற்பட்டுள்ளது. எனவே மன உளைச்சலில் இருந்து வந்த அம்மு பூச்சிக்கொல்லி மருந்தை குடித்து உள்ளார். தொடர்ந்து மயங்கிய நிலையில் இருந்த அம்முவை கண்ட உறவினர்கள் அவரை மீட்டு திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அம்முவை பரிசோதித்த மருத்துவர்கள் வரும் வழியிலேயே அம்மு உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். அம்மு இருந்ததை கண்டு அருள் பாண்டியன் ஒன்றும் தெரியாதது போல் மனைவியை கட்டிப்பிடித்து கதறி அழுதுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் அருள் பாண்டியனை திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையிலிருந்து அடித்து விரட்டினர். மேலும் வழக்கு பதிவு செய்த ஜோலார்பேட்டை போலீசார் அருள் பாண்டியனை கைது செய்து திருப்பத்தூர் கிளை சிறைச்சாலையில் அடைத்தனர். மனைவி இருக்கும் பொழுது மனைவியின் அண்ணன் மனைவியை 2வதாக திருமணம் செய்து கொண்ட விவகாரத்தில் மனைவி பூச்சிக்கொல்லி மருந்து சாப்பிட்டு உயிரிழந்த சம்பவம் திருப்பத்தூரில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.